மெயின்லி கேன்சர் அவேர்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ பேசிக்கலி கேன்சரோட இன்சிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இந்தியா இஸ் கோயிங் டு பி த கேன்சர் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். ஸோ எல்லாருக்குமே கேன்சர் பற்றி தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிகாஸ் கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சோன்னா கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ண முடியும். ஸோ எல்லாருக்குமே கேன்சர் சிம்டம்ஸ் தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேசிக்கலி கேன்சருக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த சிம்டம்ஸ் சொல்ல முடியாது. பட் எந்த சிம்டமாக இருந்தாலும் ரொம்ப நாள் இருக்குது, ஒரு 3 weeks 4 weeks மேலே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். பிகாஸ் இட் கேன் பி அ சைன் ஆஃப் கேன்சர். ஸோ இது தவிர்த்து நம்ம கேன்சர் இஸ் கம்ப்ளீட்லி ப்ரிவென்டபிள். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் லைக் குவிட்டிங் ஸ்மோக்கிங், டொபாக்கோ, ஆல்கஹால், ஸோ இந்த மாதிரி பண்ணி இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுனால கேன்சர் கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் மெயின்டைனிங் ஹெல்த்தி பாடி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மெயின்டைனிங் ஐடியல் பாடி வெயிட், ஸோ இதெல்லாம் பண்ணாலும் நம்ம கேன்சரை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ வி ஷுட் நோ தட் கேன்சர் வந்து வி ஹேவ் வேக்சின்ஸ் டு ப்ரிவென்ட் சர்டன் கேன்சர்ஸ். ஸோ அதுவும் நம்ம எவ்ரிபடி ஷுட் பி அவேர் ஆஃப் இட். அவேர்னஸ், அதாவது இந்த ரன் கான்செப்ட் வந்து நம்ம காவேரி ஹாஸ்பிட்டல் 3 years முன்னாடி ஆரம்பிச்சது. எவ்ரி இயர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட் ஒரு 3000 பேர் வருவாங்கன்னு சொல்லி பண்ணோம். போன வருஷம் 5000 பேர் வந்தாங்க. இந்த தடவை வந்து 6000 பேர் வருவாங்கன்னு பிளான் பண்ணது, அது 7000 கிட்ட வந்துருச்சு. அப்புறம் நாங்கள் அட்வான்ஸாகவே நிப்பாட்ட வேண்டியதாயிருச்சு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸு. ஸோ இந்த அளவுக்கு சப்போர்ட் வந்து மக்கள்கிட்ட இருந்து வர்றதுக்கு மிக்க நன்றி. இது ஐடியா வந்து கேன்சர் அவேர்னஸ் ப்ளஸ் சார் சொன்ன மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அவங்களுக்கு வேணும், அவங்க வாழ்க்கையில் ரெகுலராக வாக்கிங் போகணுங்கிற மோட்டிவேஷன் வேணும், ரன்னிங், அதுக்காண்டி ஆரம்பிச்சது. ப்ரொஃபஷனலாக ஃபுல்லாக வந்து ஒரு ப்ராப்பர் மராத்தான் எப்படி பண்ணுறாங்களோ அதுதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சவாலாக திகழ்கிறது. விழிப்புணர்வு, ஆரம்பகட்ட கண்டறிதல் மற்றும் வாழ்வியல் மாற்றங்கள் மூலம் இந்த நோயின் தாக்கத்தை முற்றிலும் குறைக்கலாம். காவேரி இந்த விழிப்புணர்வை காவேரியின் சுவர்களை தாண்டி சமுதாயத்திற்குள் கொண்டு செல்வதே இந்த இந்த மராத்தனோட ஒரு நோக்கமாக கருதுகிறோம்.